கம கமன்னு என்னோடய ஸ்டைலில் இட்லி மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணிட்டு, இப்போ அதே கப்பில் 1½ கப் அளவுக்கு உளுந்து, 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 2 முழு பூண்டு, அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10-15 வரமிளகாய், அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் எள்ளும் நான் சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம், தூள் பெருங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதாவது எடுத்து க்ரஷ் பண்ணும்போது இந்த அளவுக்கு உடையணும். இந்த அளவுக்கு உடையிற பதம் இருக்கும்போது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் விட்டு 1-2மா அரைச்சி எடுத்து ஆற வச்சுருங்க. சுத்தமாக சூடு போனதுக்கப்புறமா திரும்பவும் உப்பு சேர்த்து ஃபைனலாக தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்து அரைச்சிங்கன்னா என்னோடய ஸ்டைல் இட்லி மிளகாய் பொடி ரெடி.